வணக்கம். நான் உங்கள் ராமன். வெற்றி பெற்ற அவன் வாழ்க்கையே வெற்று வாழ்க்கையாக இருக்கும்போது, வெற்றி காணாத உன் வாழ்க்கை வெற்று வாழ்க்கை என்று ஏன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? மீண்டு எழுவதுதான் வாழ்க்கை என்றால், மீண்டும் விழுவது கூட வாழ்க்கைத்தான். நிரந்தரம் இல்லாத உன் வாழ்க்கையை எதை கொண்டு நிரப்ப இருக்கிறாய்? அதாவது, இங்க என்ன அப்படின்னா, ஒருத்தன் வெற்றி நோக்கி போயிட்டான். ஒரு நல்ல ஒரு உயரத்தில இருக்கான். அப்படிங்கிற அவனோட வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே 0 தான். ஒரு உலகத்தில பொறந்து, சாதிச்சு, நல்லா வாழ்ந்து, ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிற அவனோட வாழ்க்கையே வெற்று வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கைங்கிறது 0 தான். அப்பேற்பட்ட அவன் வாழ்க்கையே 0மா இருக்கும்போது, நான் எவ்வளோ முயற்சி செஞ்சு தோத்துட்டே இருக்கிறேனே! அப்படின்னு இருக்கிற உன்னோட வாழ்க்கை இங்கே 0 தான். இங்கே வாழ்வதில வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனா வாழ்ந்து முடிக்கிறப்ப இந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கையா உங்களுக்கு தெரியும். அதாவது மீண்டு எழுவது தான் வாழ்க்கை என்றால், அதாவது நீங்கள் ஒரு முயற்சி செஞ்சு ஒரு விஷயத்தில் தோத்துட்டீங்க அப்படின்னா, திரும்பவும் மீண்டு எழுந்து அந்த முயற்சியை வந்து மேற்கொள்ளணும். அதாவது மீண்டு எழுவது தான் வாழ்க்கை என்றாலும் கூட, மீண்டும் விழுவது தான் வாழ்க்கை. அதாவது மீண்டும் விழுவது தான் வாழ்க்கை. அதாவது நான் ஒரு இடத்துல ஒரு முயற்சியை பண்ண போகும்போது திரும்பவும் அதில் தோத்துட்டேன், திரும்பவும் ஜெயிச்சிட்டேன், திரும்பவும் தோற்றேன். அந்த மாதிரி மீண்டு எழுவது தான் வாழ்க்கை என்றாலும் கூட, மீண்டும் விழுவது கூட வாழ்க்கைத்தான். நீ திரும்பவும் விழுறது ஒரு வகையான வாழ்க்கைத்தான். அப்பு, டவுன் இங்கே எல்லாமே இருக்கத்தான் செய்யும். கடைசியாக இன்னொன்று சொல்லிக்கிறேன். நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையை எதை கொண்டு நிரப்ப இருக்கிறாய்? கெட்டதை வச்சு நிரப்ப இருக்கிறியா? இல்லை துரோகத்தால் இந்த வாழ்க்கையை நிரப்பிடுவியா? நீ எதை வச்சு நிரப்பினாலும் இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது. அதை நீ எப்போ புரிஞ்சுக்க போகிற? நீ என்னதான் ஏமாற்றி சம்பாரித்தாலும் சரி, இல்லை நியாயமாக சம்பாரித்தாலும் சரி, நீ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஒரு பதவிக்கு போனாலும் சரி, எதுக்கு போனாலும் சரி, இந்த இடத்துக்கு நான் தான் ராஜா அப்படின்னு நீ உன் வாயால் சொல்லிக்கினாலும் சரி, ஊர் வாயால் சொல்ல வச்சாலும் சரி, உன்னோட வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது. இதை நீ எதை வச்சு நிரப்ப போகிற? பணமா? இல்லை சொத்தா? நகையா? வைரம், வைடூரியங்களா? எதை வச்சு இந்த வாழ்க்கையை நீ நிரப்ப முடியாது. ஏன் அப்படின்னா, நீ வாழ்கிற இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது. நான் திரும்பவும் சொல்கிறேன், நிரந்தரம் இல்லாத உங்கள் வாழ்க்கையை எதை வைத்து நிரப்ப இருக்கிறீர்கள்? நீங்கள் எதை வைத்து நிரப்பினாலும் இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது தான். எப்போது வேண்டுமானாலும் முடிவுக்கு வரலாம்.